இன்னமும் அடைக்க முடியலையா? சரி, அந்த மங்கள கண்ணாடி
இருக்குல்லனே அதை கலட்டி விட்டு பாருங்க. கலட்டி விட்டு பார்த்தா 1 லட்சம் ரூபாய் கடனுக்கு மரமரமா தாவி தலையில ஒளிஞ்சு தலையில அட ஏனே அந்த கண்ணு வாடியா அவுத்துட்டு பாரு. ஓ இந்த கண்ணாடியை சொல்றீங்களா? சரி சரி சரி. என்னன்னு இதெல்லாம் 1.5 கிலோமீட்டர் தம்பி. தம்பி நல்லா உட்காரு. அதை காலில் தோல தம்பி இப்படி நல்லா உட்காரு. டான்ஸுக்கார பிள்ளை மோசமான பிள்ளை. இந்த இளைஞர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு நான் கேட்டேன். அந்த சேவ் லைட் அடிக்காது. ஆமா சாமி. ஏன்னா வரிசையா அந்த போக்கஸ் லைட் இருந்தாலும் கண்ணில் பார்த்து கண்ணை பிடிக்குது. ஏற்கனவே குடுத்துக்குள்ள விட்டத்துல மாதிரி இருக்கு கண்ணு. இது வேற ரொம்ப கோயிலும். ஆமா அருமையான கூட்டம், அருமையான இளைஞர்கள், அருமையான மகளிர் மற்றும் அனைத்து உறவுகள் தண்டை தெரிவித்துக் கொண்டு சரி. ஏன்னா அவன் போல கும்பல் இருக்கும். ஆமா அதை ரசிக்கக்கூடிய தன்மைகள் இருக்காது. ஆனா இன்னைக்கு 4 பேர் அருமையான பெரிய மனுஷன் ஒரு பகுதியும் மகளிர் ஒரு பகுதியும் சரி இளைஞர்கள் ஒரு பகுதியை உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க. ஆமா அதனால எல்லாருக்குமே எல்லா கதை தெரியாம நாடகம் வச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா கதை தெரியாம வைக்க மாட்டாங்க, நாடகம் வச்சிருக்க மாட்டாங்க. ஆமா கதையை முழுமையா பறக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்களுக்கு இருந்தால் சரி கதையை முழுமையாக நடத்தக்கூடிய எண்ணங்கள் எங்களுக்கு வரும் என்று தெரிவித்துக் கொண்டு அந்தமா போனமா எல்லாமே சரிண்ணே அந்த விஷயங்களை கவனிக்கிறது முன்னாடி. ஆமா ஏன்னா இன்னைக்கு காலையில பேசி முடிவு பண்ணிருப்பாங்க. எங்கண்ணே? எங்க தெரியுமா? எங்க இந்த 100 நாள் வேலை கம்மா வேலை இருக்குல்ல? ஆமா அங்கே நீங்க போயிருக்கலாம். இல்லைங்க நான் போனது இல்லைண்ணே. சரி சரி ஆத்தா நீங்களாம் இந்த கம்மா வேலைக்கு போயிருக்கீங்களா? போனவங்க கை தூக்குங்க. வேலையே இல்லையோ? எங்க ஒரே அம்மா மட்டும் கை தூக்குது. ஆமா 2 பேரும் இந்த 100 நாள் கம்மா வேலையில போனோம்னா காலையில பேசி முடிவு பண்ணிருப்பாங்க. எப்படின்னு அடியே அடியே இன்னைக்கு நம்ம ஊர்ல திருவிழாவுல அருமையான கலையரங்கத்துல சரி என்னமோ அகரத்து முத்தாளமா நாடகம் வச்சிருக்காங்களா? ஆமா நம்ம வா இப்பதான் அப்பதான் ஆயோ ஆமா ஏக்கா பெரியக்கா எங்க இங்கிட்டு வாங்க இடம் இருக்கு வாங்க. ஏன்னா போச்சியா? ஆமா ஏன்னா இப்ப பழைய சொத்தை தண்ணி வச்சுட்டு வந்துருப்பாங்க. ஏன்னா அது ஏன்னா பழைய சோத்துல மட்டும் தண்ணி ஊத்துறாங்க. நான் தான் வந்த உடனே சொன்னேன்ல. ஏன்னா சொந்த பந்த கலை திருவிழா சொல்லியிருப்பாங்க. ஆமா திருவிழா சொல்லி முடிச்ச உடனே சரி சொந்த பந்த கரெல்லாம் காலையில வந்திருப்பாங்க. ஆமா அவங்களுக்கு மதியமே பொங்கி சமைச்சு வச்சிருப்பாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சாலும் சோறு 8 மணிக்கு மேல பழைய சோறு ஆயிரும். ஆமா தண்ணியை ஊற்றி வச்சுட்டு வந்தா விடிய முழிச்ச கிரகத்துல காலையில போய் நீராட தண்ணியை எடுத்து குடிச்சாங்கன்னா புழுன்னு இருக்குமா? ஆமா அதனால பழைய சோத்துல தண்ணி ஊற்றி வச்சுட்டு வர்றது. சரிண்ணே அருமையான கூட்டம். ஆமா அதெல்லாம் தெய்வத்தை நேர்ல பார்த்தது கிடையாது. ஆமாங்க இருக்கக்கூடிய ஆண் மக்களும் பெண் மக்களும் தெய்வமா எல்லாம் கட்சி கொடுத்து நாடகத்தை சிறப்பாக நடத்துறவங்க ஏற்றுக்கொண்டு சரி ஏன்னா நடிக்கிறது எங்களுடைய கடமை. ஆமா அதை ரசித்து பார்க்கறது உங்களுடைய கடமை. அது மட்டுமல்ல வேலை நீங்க வாங்கணும், நாங்க வேலை போகணும். நாங்க தொழிலாளி, நீங்க முதலாளி. ஆமா 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 அதனால காலையில பேசி முடிவு பண்ணிருப்பாங்க 100 நாள் வேலையில. ஆமா சரி எப்படி தெரியுமா? எப்படின்னு அடிய மூக்காயி அங்க வார அந்த அக்கா அந்த லாஸ்ட்ல ஐயோ நான் இல்ல அந்த பேர் இல்லையா? சரியா சரியா அடியா லட்சுமி அடா நீ வேற ஐயா காலையில ஊருக்கு போலாம்னா நம்ம அந்த அக்காவும் உட்கார்ந்துருக்கியா? அப்பா நீங்க போச்சுக்காது எங்க ஊர்ல. ஆமா அடியா கவுசு அடா ஐயா அந்த பேரே சொல்லலாம். ஆமா நம்ம ஊரு அக்காவை சொல்றியா? பேர்ல உள்ளவங்க எல்லாம் இங்க வேலைக்கு போயிருப்பாங்க. இங்க பேசி முடிவு பண்ணிருப்பாங்க. எப்படி உண்மையான முறையில முத்தாளமா நாடகம் எல்லாம் வச்சிருக்காங்க. சரி முத்தாளமா நாடகம் பார்க்கணும்டா. ஆமா விடுவிடு பாயத்துக்கு நேரம் நாடகம் முன்னாடி போறோம். சரி பிரிச்சு போடுறோம் அப்புறம் வாய போனோடு தூங்குறோம். ஐயா இவ்வளவுதான் செலவு பண்ணி தூங்குறதுக்கு அந்த நாடகம் வச்சிருக்காங்க. தெய்வீக நாடகம் தயவு செய்து யாரும் தூங்கிறாதீங்க. ஆமா அப்படி தூங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஆமா தூங்குற மாதிரி இருந்தா என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. கை மட்டும் தூக்குங்க. உள்ள ஃபில்டர் டீ வச்சிருக்காங்க. ஃபில்டர் டீ சரி அலைக்கு ஒரு கப்பு கொண்டாந்து கொடுக்கறது என்னுடைய கடமை. சரி என்பதை தெரிந்து கொண்டு அதனால ஏன் இப்ப தூங்குறான்னு சொல்ற காரணம் தான் கூட்டம் நல்லா அருமையா நாமத்தை ரசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஊர்ல மாதிரி முன்னாடி நான் பெரிய மனுஷன். சரி நானும் தண்ணியை போட்டு எழுப்பது எந்திரிக்கலையா? என்னென்ன சொல்றேன்? தண்ணியை போட்டு எழுப்பனல்ல என்ன அதை மறக்கலையா? என்னது இந்த தண்ணி போடுறது? சத்தியமா இந்த தண்ணி அடிக்கிறது, வீடு குடிக்கிறது, சரி கோயில போடுறது இந்த பழக்கம் ஒண்ணு மட்டும் எங்க ஆத்தா தான் சொல்லி கொடுக்கல. நல்ல மனுஷன். ஆமா அதனால சரி யாரும் தூங்கிடக்கூடாது. ஆமா அப்படின்றதுக்காக விளக்கமா சொல்ற காரணம் வந்த உபரமா இல்லாம ஆமா அந்த விஷயங்களை எப்படி அருமையான ஒளிபெருக்கலையும். ஆமா நாங்க வந்தோடனே கவனிச்ச எல்லாத்தையும் ஸ்ரீ முருகன் எல்லா ஏரியாவிலும் போனா எல்லாமே இன்னர் பாக்ஸ் பக்கத்துல வச்சிருப்பாங்களே. நீங்க அண்ணன் ரொம்ப ஆண்டு வச்சிருக்காங்க. எப்படி இருக்குமோன்னு நினைச்சானா அருமையா இருக்கும். அருமை அவரை சொல்லி குறை இல்லை. நாங்க உழைக்கிறத நாங்க தொழில் செய்யறத உழைச்சு பேர் வாங்குறத அந்த பேர் காண்கிறது உண்டு. ஆமா என்பதை தெரிந்து கொண்டு கால
கொள்ளுங்கள். தம்பி குஞ்சுமணி, நான் சுத்தமா கொண்டு போயிருவேன். சரியா? ஒழுங்கா உட்காரணும். ஆமா. அதனால காட்டுமணி விட்டிருக்கு காவல் கார பார்த்திருக்கு ஆட்டமட்ட மயிலுக்கு ஓட்டமே பார்த்து மாட்டுக்கடா ஓ மாட்டே கொஞ்சம் பார்த்துக்கடா சரி அந்தமா போன பண்ணலாமே. ஆமா அந்த விஷயங்களை சொல்லுவோமா? சொல்லலாம். ஆமாங்க. ஏன்னா எத்தனையோ நாடகங்கள் பார்த்திருப்பீங்க. ஆமா. எத்தனையோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்திருப்பீங்க. பார்த்திருக்கலாம். எத்தனையோ பக்க மேளங்கள் பார்த்திருப்பீங்க. ஆமாண்ணே. இருந்துட்டாலும் உங்களுடைய இல்லத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். ஆமா. அதனால ஆமா என்னன்னா பப்பன்கார் வந்தானே சொச்ச வார்த்தையை பேசுகிறவன் மட்டும் பயப்பட வேண்டாம். எங்க குழுவிலே முக்கியமான ஒரு சங்கத்துல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா சொச்ச வார்த்தை பேசக்கூடாதுன்னு எங்க சங்கத்தோட முன்னுரிமையே. ஆமா ஆமா சொச்ச வார்த்தை யாரும் பேசி பார்த்திருக்காங்க. ஆமா அதனால நீங்க வந்திருக்க டான்ஸ் இடத்துல அப்படித்தான். ஆமா ஆமா ஆனா லேசா மட்டும் போட்டு விட்டேன் சங்கத்திலே ஒழுங்குமான சொல்லையா. ஆமா இருந்தாலும் ஒரு ஊர் திருவிழா கோலத்துல இருந்தா சரி அந்த ஊருடைய பெண்மணிகள் பார்த்தா கையெடுத்து கும்பரம் போல கொண்டுமா மகாலட்சுமியை பார்த்த மாதிரி. எப்ப தெரியுமா? எப்பனே? இப்போ 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா சரி ஒரு ஊர் திருவிழா கோலத்துல ஆமா 15 நாள் காப்பு அல்லது 18 நாள் காப்பா இருக்கும். ஆமா அந்த காப்பா இருக்கக்கூடிய வேலையில பெண்கள் பாத்தீங்கன்னா நல்ல காலை தொட்டு நல்ல கால கையெல்லாம் கழுவிட்டு சரி நல்ல குளிச்சு தலைமுறை குங்குமத்தால் கொட்டிட்டு நல்ல ஒரு சேட வாழ எடுத்து இந்த கண்டாங்கி புறவையை கட்டிய கணவர் என்னடா படுத்து கிடக்கு அப்படின்னு சொல்லி ஆமா காடு கரை மேடு நட்டா எல்லாத்தையும் துவாரி எடுத்து குடிச்சு கொண்டு வந்து சரி கடைசியில மூலமரத்துல புருஷக்கார கட்டிய கணவர் படுத்ததுனால காலை பிடிச்சி தரன்னு இழுத்து கொண்டு வந்து வாசப்படிக்கு நான் நிக்க வச்சு காலை தொட்டு கும்பிட்டாங்க அந்த காலத்துல. அப்போ ஆமா இப்போ இந்த காலத்துல யாராவது ஒருத்தர் நம்ம ஊர்ல தஞ்சாவூர் நான் கட்டிய கணவருடைய காலை தொட்டு கும்பிட்டு கை கொடுத்து பார்ப்போம். நீங்க நீங்க தூக்குங்க பார்ப்போம் யாராவது ஒருத்தர் காணாம. ஏன் தெரியுமா? நாங்க வரும்போது என் பொண்டாட்டி நாங்க 4 பேரும் என் பொண்டாட்டிகால வரும்போது தொட்டு கும்பிட்டு பொண்டாட்டிகால தலைக்கிறோமா இல்லன்னு அவ பொண்டாட்டிகால தொட்டு கும்பிட்டு வந்தோம். என்ன காரணம்? நல்லபடியா போயிட்டு வாங்க சரி அப்படின்னு சொல்லி மனைவிட்டு ஒரு ஆசீர்வாதம். அதுல வரலாறு இருக்கு தெரியுமா? எப்படி? அதாவது பெற்ற தாயினுடைய கணம் எத்தனை வயசு வரலாம் தெரியுமா? எத்தனை? பெற்ற தாயினுடைய கணம் என்னைக்கு தாயோட வயசுல வெளியே விழுந்தமோ ஆமா அதுல இருந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து உனக்கு ஒரு 18 24 வயசுக்குள்ள திருமணத்தை முடிச்சு வச்ச உடனே சரி அதுக்கு பிள்ளை ஊட்டி நமக்கு உடனே
ஆமா. அவருடைய காலகட்டங்கள் முடிஞ்சிடும். சரி. அதுக்கு பின்னாடி தாய்க்கு பின் தாரம் புலமை சொல்லிருக்கா பத்தியா? ஆமாங்க. அதனால பெற்ற தாயும் ஒண்ணுதான், ஆமா. கட்டிய மனைவி ஒண்ணுதான் என்னுடைய வாக்கு. ஆமாமா, எங்களுடைய வாக்கு அது. ஆமா. ஏன்னா கட்டிய மனைவி வந்து யாரும் தரைக்குறவ பேசக்கூடாது கூடாது. இதுவே வந்து அந்த கட்டிய மனைவியை ஆமா. தாய்க்கு வந்தவன் திட்டுவாங்க. ஆமா. சும்மா உலகத்துல கட்டிய மனைவி நமக்கு கூட இல்லைன்னா ஆமா, நம்மளுடைய உயிர் வந்து உலகத்துல வாழ்றது புரியாதுன்னு கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அற்புதமான ஒரு காலகட்டங்களை சொல்லிக்கொண்டு சரி. இந்த பெரிய மனசுல உட்கார்ந்து ஆமா, இந்த பெரிய மனசுல பாத்தீங்கன்னா குறைஞ்ச வந்து ஐயா 80-70 வயசு இருக்குமா ஐயா அவங்களுக்கு? தாண்ட தாண்ட ஒரு 70 வயசு இருக்கும். இன்னைக்கு அவருக்கு 70 வயசுல உட்கார்ந்து நாடகம் பாக்குறாரு. ஆமா, சிந்திக்க கூட சிந்திச்சு பார்க்கணும். சிந்திக்கணும். 70 வயசு வரல உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காரு. ஆமா, அவர் வயசுக்கு நம்ம உசுரோட இருப்போமா? சந்தேகம் தானே, இருக்க முடியாது. ஆமா. ஏன் என்ன காரணம்னா என்ன, இந்த காலத்துல விவசாயம்ன்றது முன்னுரிமை கொடுத்து நடந்ததாக. ஆமா, விவசாயம் நல்ல இயற்கை உரமா விதைச்சு நமக்கு நார்மலை 2 ஏரை பூட்டி விதை விதைச்சு வெளியில வரக்கூடிய பொருளா எடுத்து சாப்பிட்டாங்க. ஆமா, எடுத்து சாப்பிடக்கூடிய வேலையில சர்க்கரை கிடையாது, பிரஷர் கிடையாது, டிபி கிடையாது, எந்த ஒரு நோய் நொடி இல்லாம வாழ்ந்து வர்றாங்க இன்னமும். அப்போ ஆனா இன்னைக்கு நம்ம ரொம்ப வேண்டாம். எங்க ஊர்ல இருக்க ஒரு பிள்ளைக்கு 7 வயசு ஆகுது. சர்க்கரை பிரஷர் ரெண்டுமே. ஆமா. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த முளப்பாடி என்னுடைய தாற்பயம், அதாவது நம்ம ஊர்ல இப்ப பெரும்பாலும் முளப்பாடிக்கு ஒரு 25 வருஷத்துக்கு நாடம் போடுறதில்லை. குறைவி அடி போடலாம். செவ்வாய்க்கு தான் நம்ம வந்து நாடம் போட்டு அந்த குதிரைகளை இந்த பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டி நாடம் பார்த்து போடுற மாதிரி ஒரு ஐதீகம் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்ச வழியை நம்ம கையாளது. அந்த முறையில தான் முன்னாடி வந்து நம்ம முளப்பாடிக்கு வந்து கரகாட்டம் போடுவோம். அந்த கரகாட்டம் இந்த கவர்த்துக்கு நடக்கு. அதுக்கு பின்னால 3 மணிக்கு மேல சாவடிக்கு போய் அந்த நிகழ்ச்சியை முடிக்கிறது. அதாவது முளப்பாடி வந்து அந்த கராட்டை நிகழ்ச்சியை கண்டுகளித்து போகிற மாதிரி ஒரு ஐதீகம், ஒரு தாற்பயம். அந்த அடிப்படையில் தான், வேற ஒன்றும் இல்லை, அந்த அடிப்படையில் தான் இப்போ இதை கொண்டு இங்கே வச்சிருக்கு. இதை நம்ம நெடுக கடைப்பிடிக்கணும். அதுக்காகத்தான் அதை சொல்லி இந்த சிற்றுரை முடிக்கிறேன். இப்போ நம்ம முத்தாரம் பண்ணாங்கன்னா அந்த பகுதியில் தான் நாங்கள் சரிவர வந்து அர்ச்சனை பிரதான அர்ச்சனை அந்த காலத்தில் அர்ச்சனை மேலே நடந்தான். அதுக்கடுத்து வண்டி நிர்மாணம் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சது பெரிய ஆற்றல் இருக்கு. அந்த அர்ச்சனை மேலே தோரணை எல்லாரும் கலந்தது. அந்த அந்த நாடகம் ஒரு தனிச்சிறப்பு. இப்போ அந்த வண்டி நாடகம் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. அதனால முத்தாவரம்ம நாடகத்தை நம்ம எந்த அமைதியா இருந்து அந்த முத்தாவரம்மனுடைய அருளப்படுற மாதிரி நம்ம அமைதி காத்து அந்த நாடகத்தை கண்டுபிடிக்கிறேன். நானும் முழுசாயிலிருந்து பார்த்ததில்லை. அதனால உங்க நண்பர்களுக்கு சொல்லிக்கிறேன், அமைதியா இருந்து நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் கேட்டுக்கிட்டு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி. ஏன்னா இப்ப சொல்லக்கூடிய விளக்கு எதுக்காக தெரியுமா? எதுக்கானே? அவங்களுக்கு இன்னும் ஒரு எந்த வியாதியெல்லாம் வாழ்றாங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடெல்லாம் நடத்த எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா? எப்படி? கம்மங்கூழ், கேப்பங்கூழ், சோளத்தூர், வெள்ளச்சோளம், கருஞ்சோளம், வரகஞ்சோளம் சொல்லி சாப்பிட்டுருப்பாங்க. ஆமா, உடம்புல எந்த வியாதி கிடையாது, பல விதமான சாப்பாடு. ஆனா இன்னைக்கு எப்ப சிப்பரிசி வெளியே வந்துச்சோ, ஆமாண்ணே, அதுல அரிசிக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன? அம்பை 16, 16, ஒக்கா 36, ஆமாமா, கொல்லியா 86. ஆமாண்ணே, இந்த அரிசி கூட 2050 வரும். வரும். ஆனா இப்ப சக்கரை பிரஷர், அப்புறம் பிரஷர்ல இருந்து வேற வியாதியை உருவாக்குவாங்க. என்னென்ன வருமா? இயற்கை உரம் விதைச்சாங்க. ஆமா, அந்த காலத்துல இயற்கை உரம், இன்னைக்கு வந்து செயற்கை உரம். ஆமா, வைக்க போதியா? ஒரு ஊர் திருவிழா குளத்துல இருந்தா சரி, பெண்களை கையெழுத்து கும்பிட்டு சொன்னீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாண்ணே. எதுக்காக தெரியுமா? எதுக்காக? அன்னாடு திறனும் உழைச்சு தெய்வமே கேடுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க மக்கள் எல்லாம். ஆமா, அந்த காலத்துல சரி, ஆத்தால பின்னாடி பல்லாக்களை ஜோடிச்சு வச்சு, ஆமா, ஆத்தாளுக்கு முன்னாடி இந்த முளைப்பாரி, ஆமாங்க, இந்த முளைப்பாரி எத்திக்கு ஒரு நடையை நடந்திருப்பாங்க. எப்படின்னு அந்த காலத்துல தெய்வத்தோட தெய்வமா திருச்சி தலைமுறை கண்டாயி குடை கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்பட்டது அங்க நாட்ட கட்டி இருக்காரு வச்சிக்கலாம். 16 முளத்துல அதான் கண்டாயி புடவைன்னு சொல்லுவோம். சரி, ஒரு நடையை நடப்பாங்க தெரியுமா? எப்படியா? எப்படி தெரியுமா? எப்படி? இது வந்து அந்த காலத்து நடைகள். அப்போ எது இந்த கண்டாயி புடவை கட்டி நடக்கக்கூடிய நடைகள். ஆனா இந்த காலத்துல பெண்களை சொல்லி குறை இல்லை. இல்ல உடைகள் எப்படி தெரியுமா?
தெரியுமா எப்படினே என்னமோ நைட்டி அவங்கள ஆமனே மக்கள் இந்த நைட்டே கண்டு தாயை மட்டும் நான் பார்த்தேன் வச்சுக்கே பார்த்தேன் மக்கள் நண்டை விட்டு கொண்டு விடுவேன் வேற என்ன பெரிய மிருகமனே ஆமா 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 அது கூட விடுவது என்னமோ சுடிதாரம்ல ஆமனே அருமையான உடைகள்யா இந்த ரெடியா இருக்குனே இந்த சுடிதார்ல பாத்தீங்கன்னா புது துணி ஆமா இந்த நைட்டின்றது பெண்களுடைய பிரசவங்களுக்கு பயன்படும் ஆமா அவசரத்துக்கு அவசரத்துக்கு இல்லனே அவசர காலத்துக்கு ஆமா இந்த சுடிதார்ன்றது பாத்தீங்கன்னா இந்த சுடிதார் அருமையான தச்சு இந்த டெய்லர் ரபா பாவா தூக்க முடிச்சு இந்த சாருக்கு பேரு நானே அதுக்கு பேரு துப்பட்டா காரிய முகரையில துப்புறா புத்தி வரணும் போல இல்லனே சால் 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 அது நம்ம தெலுங்குல போதும் சால்னா போதும் 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 அர்த்தம் இந்த துப்பட்டாவை பெண்களுடைய மானமரியாதை காப்பாற்ற சொல்லி அருமையா டெய்லர் வச்சு இப்படி போட சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியே வாங்க முன்னாடி வாங்கக்கா முன்னாடி வாங்க முன்னாடி வந்து உட்காருங்க அது உட்காருவாங்க பேசாம ஆமா சரி இப்படி போட சொல்லி கொடுத்துருக்காங்க சரி ஆனா நம்ம பெண்கள்லாம் யாருமே இப்படி போடுறது கிடையாது எப்படின்னு போடுறோம் என்னமோ எங்க திரும்ப நீ போட்டது சுத்தமா நல்லா இல்ல மைக் செட்டர்காரங்கள சுத்தமா பிடிக்கல நல்லா இல்லையா இப்ப பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு எல்லாம் மிதி வந்து செத்தவன பாத்துருக்கிறான் ஊர்ல மிதிபட்டு செத்தவன பாத்திருக்கீங்களா இல்லனே இவன் இதுதானே இப்போதைக்கு மாடல் பேசன் இது அதாவது இந்த டெய்லரை தச்சு இப்படி போட சொல்லிதான் பெண்கள் கொடுத்துருக்காங்க ஆமா ஆனா பெண்கள் யாரும் இப்படி போடுறது கிடையாது எப்படி போடுறாங்க என்னமோ புருஷன் முன்னாடி சண்டை வந்து சுருக்கு போடுற மாதிரி இப்படி சுத்திக்கிறது ஓஹோ இப்பதானே அருமையா இருக்கு என்னையா பேசணும் இதான் அண்டா பேசணும் அந்த காலத்துல இல்லனே மாடல் மாடல் இதை ஏன் சொல்ல வரோம்னா நம்ம தமிழ் பெண்கள் எல்லாம் வந்து நிறைய விசேஷங்களுக்கு போக வருவோம் ஆமா ஆமா அப்படி போகக்கூடிய வேலை இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப் வாட்ஸ்அப் பேஸ்புக் நிறைய வந்துருச்சு காலங்கள் அதுல நீங்க யூடியூப்ல எல்லாத்துக்குமே பாத்துட்டு போயிருந்தோம் ஆக்சிடென்ட் நிறைய நடக்க முடியாது உலகத்திலேயே நிறைய ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய இடங்கள் எதுன்னு தமிழ்நாடு ஒண்ணுதான் தமிழ்நாடு இப்ப தமிழ் பெண்கள் எல்லாரும் விசேஷம் போக்குறது போறாங்களா இல்லையா ஆமா இந்த விசேஷம் போக்குறது போகக்கூடிய வேலைகளை பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சேலன்றது நைட்டுன்றது சுடிதார் போட்டு போவாங்க ஆமா அது போட்டு போகக்கூடிய வேலையில முன்னாடி வண்டி ஓட்டுறவங்களுக்கு முன்னாடி ரோட்ல தான் கண்ணா இருக்கும் பாருங்க பின்னாடி நம்ம தான் பின்னாடி உடையில சரி பார்த்து கொள்ளணும் கவனமா உட்காரணும் பேசணும் நிறைய பேசிட்டு போகலாம் ஆமா கதை வேற பெரிய கதை பெரிய நாடகம்னே அதனால அந்த விஷயங்களை கவனிக்கும் ஆமா இப்ப தெரிந்து ஹலோ ஒருத்த கூட தொண்டை தண்ணி கிளிய கை தட்டுவாங்க தட்டுவாங்க நல்லா தட்டுங்க தட்டுங்க நன்றி நன்றி அனைத்து ரசிக பொதுமக்களுக்கும் நன்றி நன்றி அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் கலகலப்பா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் ஆதிவில்லவன் சொந்தமாகிய தென்பாண்டிய வளநாட்டை சார்ந்த போன்ற புகழுடைய தந்தை வனன் அரசர் ஆண்ட பூமியை கோவில் சோத்திரம் என்று புகழ் பெற்று விளங்கும் தஞ்சையம்பதி என்று தஞ்சாவூர் கிராமத்தில் அருள்மிகு அருள் கொண்டிருக்கும் அழகிய மீனாள் திருக்கோவில் முளைப்பாரி உற்சவத்தில் முன்னிட்டு இன்று நடக்கூடிய நாடகம் செல்லப்ப நாடகம் மாமன்னர் மருதுபாண்டிய கலையரங்கில் நடக்கக்கூடிய நாடகமாக மற்றும் உயர்திரு பழையனூர் காவல்துறை ஆய்வாளர் இவர்கள் முன்னிலையிலும் தஞ்சாவூர் மாகுடிக்கு வகைரா சார்பாக நடத்தக்கூடிய நாடகமாக இன்றைக்கு சொல்லப்போ நாடகம் தயவு சாமி நாடகம் பேர் சொல்ல போறேன் ஆமா இந்த தூங்குற சின்ன பிள்ளைங்க மடியில உட்காரத்துக்கு சாமி வந்து எத்தனை போட்டு மிதிச்சிருவாங்க ஆமா அது இந்த மேல சொல்ல சொல்லக்கூடாது பிடிச்சு வைக்க வேண்டாம் விட்டுருங்க மேடைக்கு ஹலோ 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 Hey!
பார்க்கக்கூடிய வேலையில பார்த்தாங்க. சரி சரி, இன்றைக்கு வைத்து நாடகம் அப்படியே நாடகம் எங்களது அகரத்து முத்தாளம் சொல்லக்கூடிய எங்களது பவர் சாந்திய நாடக கலை குழுவிலான நாடகம் ஸ்ரீ முத்தாளம் என்ற நாடகம் நாடக உலகில் நமரச நாயகனோடு கொண்டபடியே முத்தப்பா அவர்கள் எப்படி சரணாதிக்கு வீரவாதி சமாளி கண்டுள்ளார். உலகம் சமநிலை எங்கம்மா மகராசி எல்லாம் ஒன்றை ராசி அருமாறி தர வேண்டும் அருமாறி தர வேண்டும் அருமாறி மகமாய் உலகின் நமரச நாயகர் என்று கொண்டக்கூடிய பாடத்திற்குரிய மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய எங்களது மூக்கல மக்களை பழக்கம் வெள்ளோடைய வாரி கற்றுக்கொள்ளார். என்ன எத்தனையோ வெள்ளுடையரை பார்த்திருக்கலாம். சரி, இன்னைக்கு வந்திருக்கிற வெள்ளுடையர் உண்மையாலுமே வெள்ளுடையாரை பார்த்தா வெள்ளுடையர் மாதிரியே இருப்பார். வருவாரு நல்ல கம்பீரமா. சரி சரி சரி. அடுத்தபடியாக இவர்களை நாடக உலகின் நவரச நாயகக்கூடிய பாசத்திற்குரிய ஸ்ரீ சின்னமையில் அவர்களை பிறகு மகா விஷ்ணுவாக மற்ற பகவானை கற்றுள்ளார். நடிப்புதான் அவரா இல்ல அவருக்காக நடிப்பான சொல்லக்கூடிய பாசத்துக்குரிய ரோசா சாமி அவர்களை சாமி அப்ப நாயக்கராக கற்றுள்ளார். பக்க மேலும் ஆறு மணி கலையரசு இல்லை சென்றல் நவரச நாயகன் போட்டக்கூடிய பாசத்திற்கு தமிழக வெற்றிபுரம் எங்களது மனைவியை சேர்ந்த PM தங்கராஜ் அவர்கள் அரமனை விட்டு பாட்டுக்கு பாட்டு நான் பாடுவதை கேட்டாயே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ சாட்சி சொல்லும் தந்திரனே
அற்புதமான பாடல். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு பேச்சு பேசுறது ஈஸி, அதே பேச்ச சுதியா பேசுறது ரொம்ப கஷ்டம். இருந்துட்டாலும் அருமையான முறையில் பாடலை பாடிய தங்கராஜ் அவர்களுக்கு ஊர் குடும்பத்தின் சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி இந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இவரது வேலைகள் திருநங்க சக்கரவர்த்தி கோமையடி குமாரன் போட்டக்கூடிய பாசத்துக்கு எங்கள் கலைமாமனை பட்ட வென்ற பாசத்திற்கு யூடியூப் புகழ் பெற்ற நைனா கோபி அருமையான ஊரியா. எனக்கு இந்த ஊர்ல பிடிச்ச மக்களை பிடிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? எத்தனையோ போயிருக்கோம். சத்தியமா நாடக தொழிலுக்கு வந்து கரெக்டா 19-20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா 20 வருஷம் அனுபவத்துல சொல்றேன், மத்த ஊர் மாதிரி நம்ம ஊர் கிடையாது. ஆமாங்க சத்தியமா. ஏன்னா நாடக ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு 50 பேர் தண்ணியை போட்டு நின்றுக்குவாங்க, இங்கிட்டு ஒரு 50 பேர் தண்ணியை போட்டு நின்றுக்குவாங்க. சரி, நாங்க என்ன பேசணும்னு எங்களுக்கே தெரியாது. மைசூர் என்ன வாலிமா வைக்க சொல்றாங்களா இறக்க சொல்றாங்க அவருக்கும் புரியாது. நீங்க வாசிக்கிறது மக்களுக்கும் புரியாது. ஏன்னா அவங்க சத்தம் தான் பெருசா இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த ஒரு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் உண்மையான முறையில் நாடக கண்டுகளுக்கு கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளங்களுக்கு உங்கள் பாதங்களை கொண்டு பணிவான வணக்கங்களை தெரிவித்து அருமையான ஊர் தஞ்சாவூர். அருமையான ஒரு இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எந்த ஒரு நோய் நொடிகள் இல்லாமல் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று எதிர்க்கூடிய ஆகிய தெய்வங்களை வணங்கி கொண்டு
அர்த்தாலம் அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக மாஸ்டர் ஜாலிஷா மன்னனா வழங்கக்கூடிய அன்பு சகோதர மாஸ்டர் மணிவேல் அவர்களை பிரகமனையில் ஆதரவு செய்ப்பார்கள். நான் கூட சின்ன எறும்பு தானே என்னத்தை கடிக்க போட்டு நினைச்சேன். ஏங்க கடல் சேர்ந்தாலும் காரம் குறையாதுல்ல. நீங்க தான் வாத்தியாரா? ஆமாங்க. மணிவேலா? ஆமா. அருமை அருமை அருமை. அவருடைய கலைப்புகள் என்ன வளர வேண்டும் வாழ வேண்டும் கலைப்பு வேண்டிக் கொண்டு அடுத்தபடியாக எங்களை கஞ்சா மாஸ்டர் அனைத்து அருமையான ஒரு காவல்ல இங்க 6 மணி நேரத்துல எல்லாரும் கட்டையில வந்து 25 கட்டம் 30 கட்டம் வச்சுதான் பார்த்துருக்கீங்க. ஆமா தம்பி எவ்வளவு 64 கட்டையில வாசிருக்காங்க. அப்படிங்களா? உண்மையாலுமே வழிகாட்டி அவரும் தாங்க. எங்களுக்கு பாசத்துக்குரிய அன்பு நெஞ்சம் எங்களுக்கு மணிவேல் அவர்களை காலத்தில் சபர்கள் முருகன் வெள்ளிக்குறிச்சி முருகன் ஆகியோர் சுடுமேல ஐயாவர்களுக்கும் ஆபரேட்டர் அவங்க மனமான தண்ணி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய எங்களுக்கு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு மனமார்ந்த எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தொழில் பார்க்கிறோம். ஆமா நமக்கெல்லாம் 8 மணி நேரம் 12 மணி டியூட்டி பார்ப்போம். ஆமா ஆனா காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் 24 நேரம் டியூட்டி அவங்க கொண்டாடி எவ்வளவு விட்டுட்டு ஆமா நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் யார் தெரியுமா? காவல்துறை அதிகாரிகள். இரண்டாவது டிரைவர். மூன்றாவது நமக்கு பாடசாலையில் பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியார். 3 பேர் நமக்கு குளங்கடவுள் போல. ஆமா அவர்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நாடகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து விழா பொதுமக்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார பொதுமக்களுக்கும் மற்றும் தஞ்சாவூர் கிராம பொதுமக்கள் மற்றும் மகுடிக்கு வகைராக்கள் தஞ்சாவூர் அன்புலங்கள் மனமாக நன்மை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் உங்களது பிள்ளைமை பாசத்துக்குரிய அன்பு நெஞ்சம் பழனி சாந்தி என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகமன்றமல்ல எந்த நாடகம் குறித்து அருமையான முறையில் சிறுதற்ப அமைச்சரை தெரிவித்துக் கொண்டு எங்களை உங்கள் முன்பாக அறிமுகம் செய்து கொடுத்து எங்களது அருமை யூடியூப் சேனல்
MKM லைவ் கருமலை என்று தெரிவித்துக் கொண்டு அன்புள்ள மன்மானத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை சிறப்புடன் கண்டுகளில் திரும்படி அனைத்தின் உறவுகளுக்கும் சுற்றுவட்டார குடும்பங்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு அருமையான சாப்பாடு. சத்தியமா இந்த மாதிரி சாப்பாடு வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. உண்மையாலுமே அருமையான ஒரு சாப்பாடு. எல்லாம் குடும்பத்துல வந்து சாப்பிட்ற மாதிரி கல்யாண மண்டபத்துல அருமையான ஒரு சாப்பாடு. நல்ல வயிறான 4 நாளைக்கு பசிக்காது. ஆமாண்ணே, இந்த நாதாரி 4 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிடும். எங்களுக்கு 2:30 பசி எடுத்துக்க உழைப்பியா. ஆமா ஆமா, அருமையான சாப்பாடு. எங்களுக்கு சாப்பாடு பெருமை சேர்த்த அனைத்து உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு சரி அழகி அப்படியே சுந்தரி யூடியூப் புகழ்பெற்ற சாந்தி ஸ்ரீ அவர்கள் கரப்பூர் போடுறோம் இருந்தாலும் எல்லாரும் பேரும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்லி பொன்னாட போட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, நம்ம விஷயத்தை கவனிச்சு அவங்களையும் கவனிக்கணும் இல்லையா? ஆமா, உங்கள் முன்பாக உரையாடுகின்ற புத்தானத்தம் மரபை அறியாமல் புத்தானத்தை சேர்ந்த SSP முருகேசன் பப்பூர் கலைக்காகவும் மற்றும் பலவனை கற்றுக்கொள்ளாருன்னா நல்லா இருந்தா பாருங்க, நல்லா இல்லைன்னா உள்ள வாங்க, எது வேணாலும் பேசி சேர்த்துக்கலாம். முன்னாடி வந்து சத்தம் போட்டுறாதீங்க. ஆமா, மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா விடையாருக்கு நீங்க சந்து பந்து ஓட்ட உடச்சல் போற அடைக்கிறவரு. நான் என்ன பெருக்கானா இல்லனே, பல வேஷத்துல வந்து போவீங்க. இருந்துட்டாலும் உலகத்தில் 1000 பெண்கள் இருந்துட்டாலும் நம்மளை 10 மாதம் சுந்தரக்கூடிய பெற்ற தாயினுடைய மனலாம். ஏன்னா ஒரு உறவு 1000 உறவுகள் பக்கத்துல இருந்தாலும் பெற்ற தாய் கூட இருக்கமா எந்த ஒரு 10 மாசமும் கிடையாது, இருக்காது. அது போல பெற்ற தாயினுடைய மடலாக. ஹலோ என்ன சொல்லுங்க மாசத்துக்கு முன்னால பாராது ஊட்டு வரப்ப அம்மா
நாங்க சும்மா ஆடத்தமாக அம்மா